நட்புகளே வணக்கம். கதைக்களத்தில் அடுத்த கதை. சில நேரங்கள்ல எதிர்வினை காட்டும் முன் ஒரு நொடி சிந்திக்கணும். அப்படி சிந்திக்காவிட்டா என்ன நடக்கும்? இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு மேலும் மேலும் இது போன்ற வீடியோவை போட ஊக்கமளிக்கும் விதமா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு காலத்தில் அடர்ந்த பசுமை நிறைந்த காட்டில் ஒரு குதிரையும் ஒரு மானும் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் சிறிய காரணம் ஒன்று பெரும் சண்டையாக மாறியது. மானுக்கு கூர்மையான வலிமையான கொம்புகள் இருந்தன. அந்த கொம்புகளை பயன்படுத்தி அது குதிரையை கடுமையாக தாக்கி அடித்து காட்டை விட்டு விரட்டி அடித்தது. வலி தாங்க முடியாமல் குதிரை ஓடியது. அதன் உடல் வலித்தது, ஆனால் அதன் மனம் அதைவிட அதிகமாக வலித்தன. அவமானமும் கோபமும் அதன் உள்ளத்தில் தீப்போல் எரிந்தன. அதற்கு அமைதி வேண்டாம், பழி மட்டும் வேண்டும். கோபமும் உதவியற்ற தன்மையும் குதிரையின் அறிவை மறைத்தன. அமைதியின்றி அது அலைந்தது. அப்போது ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு வேட்டைக்காரன் அமைதியாக அமர்ந்து அருகில் அவனுடைய ஆயுதங்களுடன் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். குதிரை அவனிடம் சென்று சொன்னது, "நீ அறிவாளி, உன்னிடம் வில், அம்பு, ஆயுதம் இருக்கின்றன. என்னை அவமானப்படுத்திய அந்த மானை கொல்ல எனக்கு உதவுவாயா?" வேட்டைக்காரன் புத்திசாலி. அவன் சிரித்தபடியே சொன்னான், "உனக்கு நான் உதவுவேன், ஆனால் ஒரு நிபந்தனையுடன். மானு மிக வேகமாக ஓடும். அதை கொல்ல வேண்டுமென்றால் நான் உன் முதுகில் அமர வேண்டும். மேலும் நீ உன் வாயில் ஒரு கயிறு அணிய வேண்டும். அப்போதுதான் நான் உன்னை கட்டுப்படுத்த முடியும்." குதிரையின் கோபம் உச்சத்தில் சென்றிருந்த தருணம் அது யோசிக்கவில்லை, அறிவை பயன்படுத்தவில்லை. "சரி, ஒப்புக்கொள்கிறேன்" என்றது மட்டும் அல்லாமல், "என் எதிரியை மட்டும் கொன்றுவிடு" என்றது. உடனே வேட்டைக்காரன் குதிரையின் வாயில் கயிறை போட்டான். அதன் முதுகில் ஏறினான். வில், அம்புகளை பிடித்தான். இருவரும் சேர்ந்து மானை துரத்தினார்கள். குதிரை தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி ஓடியது. மானு சோர்ந்தது, ஓட முடியாமல் தளர்ந்தது. சரியான தருணத்தில் வேட்டைக்காரன் அம்பை விடுத்தான். மானு தரையில் விழுந்து உயிரிழந்தது. குதிரைக்கு வெற்றி கிடைத்ததாக தோன்றியது. மன நிம்மதி ஏற்பட்டது. அது சிரித்தபடி சொன்னது, "நன்றி, என் எதிரி இறந்து விட்டான். இப்போது தயவு செய்து இந்த கயிறை அகற்றி என்னை விடுதலை செய்." அப்போது வேட்டைக்காரன் சிரித்தான். அந்த சிரிப்பில் கருணை இல்லை, அதில் ஏமாற்றம் மட்டுமே இருந்தது. "விடுதலையா? நீ சுதந்திரமானவன் அல்ல. இந்த கயிறை நீயே எனக்கு கொடுத்தாய். இன்றிலிருந்து நீ என் அடிமை" என்றான். அந்த நொடியில்தான் குதிரைக்கு உண்மை புரிந்தது. கோபத்தில் எடுத்த ஒரே ஒரு முடிவு அதன் சுதந்திரத்தை என்றென்றைக்கும் பறித்துவிட்டது. எதிரியை அழிக்க உதவும் ஆயுதம் என்று நினைத்த கயிறு அதன் கழுத்தை இருக்கும் தூக்கு கயிறாக மாறியது. கோபம் என்பது மனிதனுக்கு கிடைக்கும் மிகவும் ஆபத்தான எதிரி. அது வெளியிலிருந்து தாக்காது, உள்ளிருந்து எழும். பழி மனதை ஆளும் போது பலர் இந்த குதிரையைப் போலவே ஒரு கண நேர பழிக்காக தங்கள் அமைதி, மரியாதை, எதிர்காலம் அனைத்தையும் பிறரிடம் ஒப்படைக்கிறார்கள். கோபத்தில் தீர்வு போல தெரியும் விஷயம் வாழ்க்கையில் நிரந்தர தண்டனையாக மாறிவிடும். நாம் அணியும் சங்கிலிகள் எப்போதும் பிறரால் போடப்படுவதில்லை. உணர்ச்சி பலவீனத்தில் நாமே தேர்வு செய்வதுதான். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு எதிரி உங்களை ஒருமுறை காயப்படுத்தலாம், ஆனால் கோபம் உங்களை முழுமையாக அழித்துவிடும். எதிர்வினை காட்டும் முன் ஒரு நொடி நின்று யோசிக்கவும், முடிவு எடுக்கும் முன் ஆழமாக சிந்திக்கவும். ஏனெனில் கோபத்தில் எடுத்த ஒரே ஒரு தவறான முடிவு உங்கள் சுதந்திரம், உங்கள் சுயமரியாதை, உங்கள் மன அமைதி எல்லாவற்றையும் இழக்கச் செய்யலாம்.